Good morning, everybody. நாங்கள் போன கிளாஸ்ல பிள்ளைகள் சென்டர் ஆஃப் மேஸை பற்றி பார்த்தோம். அதுக்கு பிறகு நாங்கள் சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பற்றியும் பார்த்துக்கொண்டோம். சென்டர் ஆஃப் மேஸ் அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. உங்களுக்கு தெரியும் சென்டர் ஆஃப் மேஸ் என்ன? The entire mass, the point at which the entire mass of a body is acting. Okay, entire mass. For a system of particles, system of masses. Okay, here you can consider these as tiny particles. Okay, then the entire mass. Okay. There's a point at which the entire mass acts or appear to act. Here, this is a center of mass of the system of particles. Right? X center of mass and Y center of mass is the coordinates. Okay. That is m1 x1 plus m2 x2 plus mn xn. These are the x coordinates of these particles m1, m2 and mn. Okay, then the total mass m1 plus m2 plus the summation of all the masses of all the particles mn. Similarly, we can define the y coordinate of the center of mass given by m1 y1 plus m2 y2 plus mn yn over m1 plus n2 plus continuous summation of all the particles masses, so mn. Right? So now we shall recall the center of gravity. What is meant by center of gravity actually? So center of gravity is the point through which the resultant gravitational force acts or appear to act. சரியா? இப்போ center of gravity என்ன? ஒரு system of particles க்கு resultant mass அல்ல, நீங்க பார்க்கணும் resultant force, gravitational force. இப்போ நாங்கள் ஒரு பாடி எடுப்போம், இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிகளையும் நாங்கள் முந்திர மாதிரி எடுத்துக்கொள்வோம். இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நாங்கள் எடுப்போம். இது ஒரு இந்த டைமென்ஷன் வந்து ஏர்த் இந்த ரேடியஸோட அப்படியே சரியான சின்ன, அப்போ இதெல்லாம் பேரலல் ஃபோர்ஸஸ், இதெல்லாம் பேரலல் ஃபோர்ஸஸ். சரியா? ஒரு பெரிய பாடியா இருந்தா அது பேரலா இருக்காது. ஏன் சொல்லுங்க பாப்போம்? ஏர்த் இப்படி இருந்தால் பெரிய பாடியா நீங்க எடுத்தீங்களா, இப்படி நீங்க எடுத்தீங்களா, நீங்க இந்த இடத்துல இருக்கிற இவருக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்கும், இங்க இருக்கிறவருக்கு ஃபோர்ஸ் இப்படி இருக்கும், இதுல இருக்கிறவருக்கு ஃபோர்ஸ் இப்படி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது நாங்க பேரலா வச்சிருக்கோம். என்ன சொல்லுவோம்? இது வந்து இந்த பாடியின் டைமென்ஷன் நாங்கள் நெக்லெக்ட் பண்ணிக்கொள்றோம், ஏர்த்தின் சைஸோட கம்பேர் பண்ணிக்க. இதெல்லாம் பேரலல் ஃபோர்ஸஸ் அங்கே இருக்குது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ். ஸோ த m1g, m2g, okay, up to mng. Okay, or instead of a system of particles, if it's a body of continuous mass distribution, okay, we have to sum it up continuously. Okay, m1g, m2g, m3, mng divided by, so this is the total weight. So total weight. So there is a point. There is a point through which the total weight, okay, total force, the resultant force, not total force, resultant force acts. Okay. So these are
All these are parallel forces. Okay. Particularly like parallel forces, we have learned how to determine the point of act of the resultant force of resultant parallel force system. Okay, உடனே நாங்கள் போன கிளாஸை நாங்கள் பார்த்து நாங்கள் இப்போ நாங்கள் இதுலேருந்து நாங்கள் இன்னொன்றுக்கு போவோம். நாங்கள் சொல்லிக்கொள்ளணும் சென்டர் ஆஃப் மேஸ்க்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸை நாங்கள் சொல்லிக்கொள்ள வேணும். அதுக்காக எழுதிக்கொண்டு நான் நினைக்கிறேன் எழுதாம கிடக்க நினைக்கிறேன் அதுக்காக எழுதிக்கொண்டு நாங்கள் அங்கால போவோம். எழுதிட்ட மாதிரி இல்லை எழுதிட்ட நினைக்கிறேன் சொன்னான் இல்லையா. இப்போ உதாரணமாக நீங்கள் சென்டர் ஆஃப் மேஸும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் வந்து நாங்கள் யோசிக்க தேவையில்லை. ப்ராக்டிக்கல் சிச்சுவேஷன்ஸுக்கு நாங்கள் அதுக்குள்ள டிஃபரன்ஸ் இல்லை, ஒரே பாயிண்ட்னு எடுத்துக்கொள்ளுவோம். உங்களோட கேள்விகள் வரைக்கையும் இவையை பற்றி ஒன்றாத்தான் அதை போடுவேன். சில சமயங்களில் பெருசாக வித்தியாசப்படுத்த மாட்டோம். ஏன்னு சொன்னால் சரி ஏன்னு சொன்னால் ப்ராக்டிக்கல் பர்பஸுக்கு நாங்கள் உதாரணமாக ஒரு பாடி எடுத்துக்கொள்ளுங்க. நான் இப்படி ஒரு பாடி எடுக்கிறேன், ஒரு ஹியூஜ் வந்து வச்சுக்கொள்ளுவோம். கற்பனையில் யோசிப்போம் சரியான பெருசு. அப்போ அதை எப்படி இருக்கிறாருன்னா இந்தியாவில் போக இந்த பாயிண்ட்ல வந்து ஜி வந்து குறைவா இருக்கிறார், ஜி லெஸ். இந்தியாவில் ஜி வந்து ஹை. அப்ப நாங்க பார்ப்போம் இந்தியாவில் இருக்கிற மேசஸ்ல இருக்கிற ஃபோர்ஸஸ் ரிலேட்டிவ்லி higher than those situated here. இதுல இருக்கிறத விட இந்த ஃபோர்ஸ் வந்து கூடவே இருக்கும். ஏனென்றா ரீசன் என்னென்னா ஜி வந்து கூடவே இருக்க போகும். ஏன் ஜி கூட உங்களுக்கு தெரியும், மேலே நாங்கள் ஏர்த்லேருந்து நாங்கள் மேலே போக ஜி இந்த வேல்யூ குறையும். அப்போ நாங்கள் கற்பனைக்கு யோசிக்கிறோம், இப்படி ஒரு பாடி எடுத்துக்கொண்டால் இவைக்கு வந்து ஜி கூட இருக்கிற இடத்துல இருக்கிறார், இவர் ஜி குறைய இடத்துல இருக்கிறார். அப்போ நாங்கள் பார்த்துக்கொள்வோம் இருக்கிற ஃபோர்ஸஸும் இந்தியாவில் இருக்கிற ஃபோர்ஸஸ் வந்து கொஞ்சம் குறைவாகவும் இந்தியாவில் இருக்கிற ஃபோர்ஸஸ் வந்து கூடவாகவும் இருக்குது. மேஸ் வந்து ஆனால் மேஸ் ஈவன்லி யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கலாம். அப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம் வேண்டாம், இதுல இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எங்க இருக்கும், அவர் வந்து நாங்கள் ஆக்ட் பண்ற பாயிண்ட் இந்தியாவில் பக்கம் ஷிஃப்ட் ஆகுது. சரியா, நாங்கள் போன கிளாஸ்ல பார்த்து நாங்கள் திருப்பி ஞாபகப்படுத்திக் கொள்றேன். வேற பாருங்க, இங்கே 2 மேஸ் இருந்து இது எம்முமா இருந்தால் சரியா, இந்த ரிசல்டன்ட் மேஸ் வந்து இருக்கிற பாயிண்ட் வந்து அவர் இங்கே இருப்பார், நடுவுக்குள்ள சமனா இருந்தது. அதான் சென்டர் ஆஃப் மேஸ். அந்த ஈக்குவேஷன் தந்தனா நீங்க அதை பற்றி என்ன செய்யலாம், நீங்க ஒரு இன்ட்யூட்டிவ் ஐடியால இது ஒன்று போகலாம். ஈக்குவேஷன் நீங்க பாவிக்காதீங்க, உங்களுக்கு தெரியும் எப்படி பிரிய மண்டல பார்த்து. நாங்கள் இப்படி இருந்தா என்ன நடக்கும் பிள்ளைகள், எம்மும் இந்தியாவில் 2mm இருந்தா இருந்தால் சரியா, இந்த எம்மும் இந்தியாவில் பக்கம் நாங்க 2mm இருந்தா இருந்தால் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த சென்டர் ஆஃப் மேஸ் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கும்ன்றதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. எங்க ஷிஃப்ட் ஆயிருக்கும், இந்தியாவில் பக்கம் ஷிஃப்ட் ஆயிருக்கும். அப்ப ரிசல்டன்ட் மேஸ், எஃபெக்டிவ் மேஸ், டோட்டல் மேஸ் 3m அது இந்த இடத்துல இருக்க போறாரு. நாங்கள் வழக்கமாக கணக்குகளுக்கு இந்த ஐடியா உங்களுக்கு இருந்தா சரி, அதை கவனிச்சு கொள்ளுங்க. எப்படி இருக்குமெண்டா இங்க இருந்த இந்த ரேஷியோ பாருங்க 1:2 இந்தியாவில் பக்கம் இருக்கு. சரியா பாருங்க, இங்க எம் இருந்தவர் இங்கே 2m. அப்ப யாரு கிட்ட வர இவரு கிட்ட நீங்க 1:2. அப்ப நீங்கள் உங்களுக்கு இந்த ஐடியாஸ் இருந்தா சரி. அப்ப இப்ப நாங்க பார்ப்போம் இந்தியாவில் பக்கம் நாங்க பார்க்க அந்த மேசஸ் இந்த சென்டர் வந்து அது நடுவுக்கான் இருக்கு. ஏன்னா மேஸ் எல்லாம் யூனிஃபார்மா இருக்கிறபடியா இதுதான் சென்டர் ஆஃப் மேஸ். ஆனாலும் உங்களோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்தியாவில் பக்கம் ஷிஃப்ட் ஆயிருக்கு. சரியா, நாங்க பிராக்டிகல் சிச்சுவேஷனுக்கு இப்படி எல்லாம் கடுமையா யோசிக்க கூடாது. என்ன செய்வோம், எல்லா இடம் ஜி சேமா இருக்குன்னு நாங்க எடுக்கிறது சரியா, ஒரு வேலிட் அசம்ஷன், ஒரு ரீசனபிள் அசம்ஷன். சரியா, அப்ப எப்படி இருக்க போற, நாங்க reasonably assume that G is same everywhere, which yields that center of mass and center of gravity of a body lies at the same point, situated at the same point. நாங்க ஒரே பாயிண்ட் நாங்க காணல. ஏன்னா ரிசல்டன்ட் மேஸ் இருக்கிற பாயிண்ட்டும் ரிசல்டன்ட் வெயிட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிற பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட் நாங்க எடுத்துக்கொள்றது வழக்கம். சரியா, நாங்க நோட் பண்ணி போட்டோம் வழியா நாங்க அங்கால போவோம்.
இப்போ நாங்கள் அடுத்த செக்ஷனுக்கு போட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இந்த செக்ஷனை முடிப்போம். ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க. ஹெட்டிங் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. determination of the center of mass or center of gravity. Center of gravity. நாங்கள் ஃபோர்ஸஸை பார்க்குறோடைய center of gravity of non-uniform plane object. நாங்கள் இதுக்கு எக்ஸாம்பிள் நாங்கள் போட்டுக்கொள்வோம். எக்ஸாம்பிள், a thin sheet of metal. Or a cardboard. For a simple experiment, okay, I'm not going to describe it in words, as it is very simple. So I just want to explain the necessary steps involved. Okay, so we are having a thin sheet with non-uniform dimension. Okay, so we drill holes through the edges. So some holes through the edges. These are holes. Okay. So we hang this object by using a pin. Okay. Using a pin, I can hang the body. Okay. Now, when it is hanging freely, it is allowed to hang freely, and by using a plumb line. Now I am going to use a plumb line here. Tukukundu. Plumb line. The plumb line. Okay, plumb line. So I can mark the position of the string. Here is the string. So I can mark the position of the string on this sheet. Plain sheet, no? Now, the same steps will be repeated with another hole. So now the pin is here, passing through this hole, and as before, the vertical line. Okay, as before, the vertical line is drawn. Now, the intersection is the point of intersection. Okay, the point of intersection. Point of intersection will be the center of gravity of the object. Okay, எழுதி கொள்ளுங்க. So the point of intersection will be the center of gravity of the object. நாங்கள் இன்னொரு லைனுக்குள்ளால இன்னொரு இதுக்குள்ளால நாங்கள் செய்யலாம். இது என்ன நடக்கும், இதே மாதிரி நாங்கள் என்ன செய்து வரலாம். இந்த செக்ஷன் வந்து இதுக்குள்ளால போயிருக்கோம். ரெண்டு வந்து இனஃப்,
உங்களுக்கு நாங்க கூட சேர்ந்தாலும் அதுக்குள்ளால அது போயிடும். So these are the vertical lines. Vertical line. Vertical line. Right? அப்ப explanation வந்து simple. நாங்க இதை சொல்ல தேவையில்லை, describe பண்ண தேவையில்லை. என்ன ரீசன் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும் நாங்க இதை இந்த பின்னை இதுக்குள்ள விட்டு நாங்க இவரை தூங்குறோம், ஹேங் பண்ண விடுறோம். இப்போ ப்ளம் லைன் இப்படி இருக்கிறார், இதே மாதிரி இருக்கிறார் ப்ளம் லைன். இவர் தான் vertical. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு என்னன்னு சொன்னா, இவர் the object is under equilibrium with the action of the object is under equilibrium under the action of two forces. What are they? The weight. You know, weight always acts vertically downwards, okay, through the center of gravity, the weight. What is the other force? The other force is the force given by this supporting pin. So the pin provides a force in the upward direction. The pin என்ன செய்கிறார், இவருக்கு ஒரு ஃபோர்ஸை இவருக்கு கொடுக்கிறார் upward. பின் இல்லாடி டாப் பண்ண விழுந்துடும் கீழே. இந்த ஃபோர்ஸும் equal and opposite and must act along the same line. சரியா? இப்போ நாங்கள் ஈக்குவல் பிறகு நாங்கள் படிச்சுக்கொள்வோம். இப்போ நான் அதுக்கு சொல்லி இல்லை, உங்களுக்கு தெரியும் 10 ஃபோர்ஸில் ஆக்ஷனுக்குல ஒரு பாடி வந்து ஈக்குவல் இருந்தார் என்றால் அந்த 2 ஃபோர்ஸும் மேக்னிடியூட் சமனாக இருக்கணும், மற்றது ஆப்போசிட் டிரெக்ஷனாக இருக்கணும், மற்றது ஒரே லைனில் ஆக்ட் பண்ணி இருக்கணும். சரியா? அப்போ நாங்கள் பார்ப்போம், இவர் இருக்கிற லைன் வந்து வேர்டிக்கலாக இருக்கிறார், இந்த லைன் வேர்டிக்கல்னு தெரியும். இப்போ இந்த லைனில் தான் கட்டாயம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கணும், அது தெரியும். அப்போ நாங்கள் இன்னொரு நாங்கள் எடுத்தோம்னா இவர் இன்னொரு வேர்டிக்கல், அப்போ 2 வேர்டிக்கலும் சந்திக்கிற இடத்துல என்ன செய்யணும், எங்களுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்க வேணும் என்று எனக்கு தெரியும். ரைட்? ஸோ சிம்பிள். So now we are in a position to do some exercise. Okay, the past paper questions. Okay. So I think I can give you the past paper questions as exercise to you. Okay, they can be left as exercise to you. I will do only some selected problems. சரியா? ஒரு சில கேள்வி நான் சொல்லி போட்டு அப்புறம் அங்கால மெத்தது உங்களுக்கு எக்ஸசைஸா விடுறேன். ரைட்? நாங்கள் அடுத்த செக்ஷனுக்கு நாங்கள் போகக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு. ரைட். So center of mass, center of mass or center of gravity. Okay, நாங்கள் எங்களோட நார்மல் பர்பஸுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இல்லைன்னு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். சென்டர் ஆஃப் மேஸ். சரியா? நீங்கள் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருந்தாலும் ஒன்றும் இல்லை, ஆஃப் கம்பைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். கம்பைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் உங்களோட கணக்கள் வரைக்கும் இந்த கம்பைன்ட் ஆப்ஜெக்ட்ஸில் வர கேள்விகள் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ஸில் இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க. சென்டர் ஆஃப் mass of combined objects. இப்போ நாங்கள் பார்த்துக்கொள்வோம் சில கம்பைன்ட் எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம், சில எக்ஸாம்பிள் நாங்கள் செய்து கொண்டு போவோம். எக்ஸசைஸ், not example, exercise 1. So 2 rectangular shaped sheets. Okay, the dimensions given in the figure: 20 centimeter length and breadth 10 centimeter. Is joined with, okay, is welded with or joined with another rectangular object of same length
uh, but with different breadth of 5 centimeter. Okay. So now, okay, you are asked to find the center of mass of this combined object. It's a combined object. So combination of two rectangular plates. So you are asked to find the position of the center of mass of this combined body. Okay, right. Simple. So center of mass. So take this mass of this object, okay, as M. Okay. So let. So first problem நான் எழுதிக்கொள்றேன். அப்புறம் நாங்கள் இனி நாங்கள் எழுத மாட்டோம் இதை பற்றி. Let M be the mass of the small plate. இதை நாங்கள் M என்று வச்சுக்கொண்டோம்னா இவ்வளோ உங்களுக்கு தெரியும் இவற்ற யூனிஃபார்ம் திக்னஸ் ரெண்டு பக்கம் எல்லாம் திக்னஸ் வந்து சேமாக இருக்குது. சரியா, ஒரே மெட்டலில் செய்யப்பட்டிருக்குது, ஒரே மெட்டீரியலில் செய்யப்பட்டிருக்குது, ரெண்டும் ஒரே மெட்டல். சரியா, சேம் மெட்டீரியலில் செய்யப்பட்டிருக்கணும். இவற்ற மேஸ் எம்ன்னா உங்களுக்கு தெரியும், உடனே நாங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். இவற்ற மேஸ் வந்து உங்களுக்கு தெரியும் 2M இருக்க. சரியா, ஸோ மேஸ் ஆஃப் த large plate is equal to 2M. சரியா, so both the plates are cut from similar, are made from similar material. Right? மெட்டல் சேம், ஒரே ஷீட்ல இருந்து ரெண்டும் பட்டப்பட்டதுன்னு எடுத்துக்கொள்வோம். அப்போ ரெண்டும் ஒரு ஐடென்டிக்கலாக இருக்கிறபடியா உங்களுக்கு தெரியும். இவற்ற மேஸ் நாங்கள் எம்மெண்டு வச்சா இவற்ற மேஸ் எவ்வளோ இருக்கும் 2M. எங்களுக்கு பார்த்தோன்னு தெரியும் இவற்ற ஏரியா வந்து டபுளாக இருக்கிற, திக்னஸ் வந்து எல்லாம் ஒன்றா இருக்கிறபடியா அதை பற்றி பார்க்க தேவையில்லை. ஸோ த மேஸ் ஆஃப் த பிளேட்ஸ், okay, small m and 2M respectively. Right? M and 2M respectively. So now you know the problem becomes a 2-point mass system. M and 2M separated by a distance of, here the distance is 10 centimeter and here the distance is 10 centimeter. So the separation will be 20 centimeter. Okay, 20 centimeter. So M and 2M, that's the point masses, M and 2M, separated by a distance 20 centimeter. So the corresponding center of mass will be, okay, will be situated here, somewhere near the center of the large plate. Okay, the ratio, you know, is 1:2. Yeah, 1:2. Measured from the center of a large plate, 1:2. So 1:2 means, so altogether this 3 and 3 equivalent to 20 centimeters. So one part, 3 part equivalent to 20 centimeters. So one part is 20 by 3, that is 6.67 centimeter. Okay, 20 by 3, that is 6.67 centimeter. So yeah, be careful in determining the center of mass. இங்க பாருங்க, இதுல M இருக்கிறார், இதுல 2M. உங்களுக்கு தெரியும் வேறு கிட்டவே இருக்கும்ன்றது மறந்து போடாதே. So center of mass, the position is the position of center of mass will be
20 by 3 centimeter, that is 6.67 centimeter from the center of the larger plate. சரியா? இதுல இருந்து 6.67 centimeter, 20 by 3, that is 6.67 centimeter இருக்குன்னு சொல்லி கொண்டாச்சு. Right? Right. Okay. So we shall discuss some other problems, some other examples. So second exercise, second one. Okay. So here two hoops, two rings. Okay, are joined together as shown in the figure. As shown in the figure, they are joined together. Okay. The radius, okay, radius of the rings are R and R by 2. Okay. So two rings. Okay, two rings of two rings of radii, capital R and R by 2 are joined together as shown in the figure. So you have to find the center of mass of the combined object. Okay. So these are two rings. Okay. Radii R by 2 and R respectively. R and R by 2. Okay. So you have to find the position of the center of mass. Okay, work out the problem. So can anybody give the answer? If you can, please unmute and say the answer. Anusai சொல்லுங்க பாப்போம். Anusai. மதுமிதா இருக்கிறாவா? மதுமிதா சிவகுமார் சொல்லுங்க பாப்போம். மதுமிதா இல்லையா? தாக்ஷி, காயத்ரி, கேஷிகா, செய்யறேன் சார், சொல்லுறேன். ரைட், ஓகே. Right, we shall discuss the problem. இல்ல பாருங்க,
நாங்கள் மேஸை நாங்கள் கண்டுபிடிச்சு கொள்வோம் எங்கே இருக்குன்னு தெரியாது இந்த மேஸுன்ற ரேஷியோ கண்டா சரி எங்களுக்கு மேஸ் எங்களுக்கு எக்ஸாக்ட் மேஸ் எங்களுக்கு தேவையில்லை ஒன்றும் காண தேவையில்லை assuming that these two rings are made with identical metals. சார் ரெண்டும் ஜாயின் பண்ணி இருக்கிற இடத்துல வருமா? ரெண்டும் ஜாயின் பண்ணிருக்கிற இல்லை. யார் சொன்னீங்க? இல்லை. சரி இப்ப பாருங்க இவற்ற மேஸ் நாங்க உங்களுக்கு தெரியும் இவற்ற சர்க்கம்ஃபரன்ஸ் அரைவாசியா இருக்கும். இவற்ற மேஸ் நாங்கள் எம்மண்டு வச்சோம் என்றால் உங்களுக்கு கிளியரா தெரியும் இவற்ற மேஸ் வந்து 2m இருக்கும். சரியா? இது 2m m இருக்கும். சரியா? 2m m இருக்கிறபடியால் என்ன சொல்லுங்க பாப்போம், டெண்டும் ஜாயின் பண்ண இடத்துல இது r/2 தானே என்ன? சரியா? r/2 என்றபடியா நீங்க என்ன செய்யணும், டெண்டும் ஜாயின் பண்ண இடத்துல வேற. யார் சொன்னீங்க அந்த ஆன்சரை? தாக்ஷி. ஓகே சரியா, குட். நான் r/2 எனக்கு என்ன சொல்லுங்க பாப்போம், r/3 என்றோ இன்னும் யோசிச்சு போட்டு சரி போட்டேன். சரியா? r/2 சரி. ஏனெண்டா இது 2m m இருக்கிறபடியா என்ன வேற போய் சொல்லுங்க பாப்போம், இஞ்சி இருந்து நீங்க எது எடுக்க வேணும், 1 பார்ட் எங்கே இருந்து இருப்பீங்க, இஞ்சி இதுதான் 1. அப்ப இஞ்சி இருந்து 1, இஞ்சி இருந்து 2, இஞ்சி இருந்து 1 சாரியா, இஞ்சி இருந்து 1 இஞ்சி இருந்து 2 வந்திருக்கும். 1:2 எங்க வரணும், இஞ்சி இருந்து 1 இஞ்சி இருந்து 2 வந்திருக்கும். சரியா? இதெல்லாம் எம் பிள்ளைகள், இது எம் அண்டபடியா இஞ்சி இருந்து தான் நீங்க 1 2 நீங்க பார்த்துக்கொள்வோம். தெரியும். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் அது உங்களுக்கு தெரியும், இதுல வரும். உங்களுக்கு தெரியும் நீங்க சொன்ன ஆன்சர் வந்து சரியா, ஜாயின் பண்ண இடத்துல இல்ல. ஆனா எவ்வளவு சொல்லுங்க பார்ப்போம், இவ்வளவு இருக்க போறார். இது r, இது r/2. அப்ப r plus r/2 தான் டோட்டல் டிஸ்டன்ஸ். r plus r/2 நீங்க என்ன செய்யணும், 3ஆல பிரிச்சு ஒரு பார்ட் தான் இது. சரியா? சரியா பிள்ளைகள்? நீங்க பார்த்தால என்ன பிளாடாக்குன்னு சொன்னா, நீங்க 1:2 பார்த்தது சரி, எங்க இருந்து பாத்துக்கிறீங்க, 1:2 இவரு கிட்ட வேறுக்கு மட்டும் வாங்கிக்கொள்ளணும். இப்ப சின்ன மேஸ் இஞ்சின்னா சின்ன மேஸு கிட்ட இல்ல முடியா வாங்கணும், இதுல ஒரு நாளும் வராது இல்லையா? ஏன், இவர் வந்து இந்த மேஸ் குறைவா இருக்கிறார். அப்ப இவர்ல இருந்து வராது 1:2, இஞ்சி இருந்து 1:2 மறந்து கூடாது. சரியா? சரியா விளங்குதா பிள்ளைகள்? அப்ப இதுல இருந்து 1:2 வந்தா நீங்க டோட்டலா இவ்வளவு வந்து 3r/2 தான். இந்த r-ஐயும் r/2 கூட்டுங்க, 3r/2 3r/2 நீங்க 1:2 பிரிக்கணும். எங்க இருந்து, இஞ்சி இருந்து காணணும். அப்ப டோட்டலா நாங்கள் 3ஆல பிரியுங்கோ, 1 பார்ட் தான் இவர். அப்ப இதுல இருந்து இவற்ற சென்டர்ல இருந்து எவ்வளவு வர போறார், r/2. r/2 சரி, எங்க இருந்து, இஞ்சி இருந்து வேற. ஜாயின் பண்ற இடத்துல இல்ல, இஞ்சி இருந்து. சரியா? இப்ப இப்படியான ப்ராப்ளம் நீங்க உடனே பார்த்தோன்னு சொல்றதுக்கு அங்க சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். உதாரணமா சும்மா ஒரு சின்ன கேள்வி என்ன சொல்றேன் நாங்க. அடுத்தது தேர்ட் ஒன், நான் நினைக்கிறது 2001ல வந்திருக்கிறார். சரியா? அப்ப என்ன கொஸ்டின் பெற போகுது, r/2 ஃப்ரம் சரியா ஓ, இந்த சென்டர்ல இருந்து r/2. இப்ப நாங்க அடுத்தது போவோம். மூன்றாவது, இது 2 சர்க்குலர் டிஸ்க்ஸ் r and r/2 செய்யுங்க ஒரு பாப்போம். சர்க்குலர் டிஸ்க்ஸ் ஆஃப் r and r/2 டிஸ்க். சரியா? so cut from same material, same sheet, same metal sheet. ஒரே மெட்டல் ஷீட்ல இருந்து இதை வெட்டி கிடாக்கு ரெண்டும், இது ரெண்டும் இப்படி ஜாயின் பண்ணி கிடாக்கு. இப்ப உங்களுக்கு கேட்டது இவற்றை சென்டர் ஆஃப் மேஸ் எங்க இருப்ப, செய்யுங்க பாப்போம். ரைட், யாராவது செய்தாக்கள் சரியா, நீங்க அன்மியூட் பண்ணி போட்டு ஆன்சரை சொல்லலாம். யாராவது செய்தாக்கள் அன்மியூட் பண்ணி போட்டு ஆன்சரை சொல்லுங்க.
செய்தாக்கள் அன்மியூட் பண்ணி போட்டு ஆன்சரை சொல்லுங்க. சரிங்களா? r/2 அதை கொள்ளுவோம். r/2 இவர் r. அது செய்தாக்கள் ஆன்சர் சொல்லுங்க டக்குன்னு. ஒருத்தரும் இல்லையா? circular disc என்றதை மறந்து கூடாது. இங்க 2 circular discs of radii r and r/2 cut from the same metal sheet, okay, are joined together as shown in the figure. Find the position of the center of mass. இப்போ நான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்று கேட்டாலும் உங்களுக்கு தெரியும், பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்று கேட்டுக்கொள்றோம். ரைட் இல்லையா? இப்போ பாருங்க, இந்த ப்ராப்ளத்தை நாங்கள் எப்படி செய்ய போறோம். இதை நீங்க பார்ப்போம். வேட்டிய மேசை நாங்கள் எம் பண்ணி வைப்போம். வேட்டிய எம் பண்ணி வைப்போம். அப்போ அந்த எம் வந்து ஆக்ட் பண்ற பாயிண்ட் வந்து இந்த சென்டர். எம் இருக்கிற இடம் வந்து சென்டரா எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இங்க எம் வந்து உங்களுக்கு தெரியும் ஏரியாவுக்கு ப்ரொபோர்ஷனல். ஏரியா உங்களுக்கு தெரியும் πr². ஏரியா இந்த திக்னஸ் சேம், ஒரே மெட்டல் பிளேட்னு எடுத்துனாங்க. அப்ப πr². இங்க வந்து r/2, இங்க r. ரேடியஸை நாங்கள் டபுள் ஆக்கினபடியால் உங்களுக்கு தெரியணும், ரேடியஸை டபுள் ஆக்கினா மேஸ் வந்து பாருங்க, ஏரியா வந்து எத்தனை மடங்காகும்? டபுள் ஆகாது, 4 times ஆகும். சரியா? ஏரியாவை நாங்கள் டபுள் ஆக்கி விட்டால் ஏரியா 4 times ஆகும், மறந்து கூடாது. சரியா? ஏரியா வந்து சரியா r² ப்ரொபோர்ஷனல் உங்களுக்கு தெரியும், πr² இல்லையா? அப்ப ஆரை நாங்கள் டபுள் ஆக்கிக்க, இந்த ஆரை நாங்கள் டபுள் ஆக்கிக்க, r ஸ்கொயர் இருக்குது. என்ன செய்ய போறார்? இவர் வந்து 4 times வர போகுது. அப்ப இது வந்து 4a வர போறார். அப்ப 4a வர போறாருண்டா இவற்றை மேஸும் சரியா 4m இருக்க போகுது. அப்ப 4m அங்கே இருக்கு விஞ்சு. அப்ப எங்களோட ப்ராப்ளம் வந்து இப்ப 2 மேஸ் சிஸ்டமா போட்ஸ். இப்போ இங்கே எம்எம் 4m இருந்தாருன்னா உங்களுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டியை காண்றதுக்கு நாங்கள் படிச்சுட்டோம். அப்படி போறார். இதுல வந்து இந்த 1:4 வர போகுது. ஆனா கவனம், எங்கே இருந்து 1, இங்கே இருந்து 1, இங்கே இருந்து 4. 1:4. ஸோ 1:4 வர இந்த இங்கே பாருங்க, இவர் எம், இங்கே 4m. 1:4 நாங்கள் இங்கே இருந்து மெஷர் பண்ண போறோம். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளவு பாருங்க, 1 + 4 5 இருக்க போறார். 5 தான் இவ்வளவு சொல்லுங்க பார்ப்போம், r+r/2. r+r/2 என்றால் அந்த சென்டர்ஸுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் எவ்வளவு? r+r/2. r+r/2 என்றால் 3r/2 இருக்க போறார். இதுதான் செப்பரேஷன். தட் இஸ் o dash. இது o என்று வைப்போம், இது o dash என்று வைப்போம். இப்ப நாங்கள் இவர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி சென்டர் ஆஃப் மேஸ் இந்த பொசிஷன் வந்து இங்கே இருக்கிற சி என்ற ஓசி எவ்வளவுன்னு சொன்னா, இந்த ஓ டேஷை என்ன செய்யணும்? 5ஆல பிரிச்சு ஒரு பங்கு. முழுக்க நாங்கள் 5ஆல பிரிச்சு ஒரு பங்கு. 5ஆல பிரிச்சு ஒரு பங்குண்டா எவ்வளவு பிரிஞ்சுங்க பார்ப்போம். 3r/2 நீங்கள் 5ஆல பிரிச்சா 3r/10 வந்து வரும். ஸோ 3r/10 எங்க இருந்து? புறம் ஓ சொல்லிக்கொள்ள. சரியா? அந்த ஓல இருந்து 3r/10 டிஸ்டன்ஸ்ல எங்கால சைட்ல
இந்த ரெண்டையும் இணைக்கிற கோட்ல இஞ்சால் பக்கத்தில் இருக்கிறாருன்னு சொல்லிக்கொள்ள ரைட். இந்த சைடில் நாங்கள் இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் போவோம். 4வது சரி, உங்களுக்கு எழுதி போட்டீங்களானே, சிம்பிளா, பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு இன்னொரு இதுக்கு நாங்கள் போவோம். இப்போ இது உங்களுக்கு ஒரு எம்சி கொண்டு வந்திருந்தது 2001 சின்ன எம்சிக்கு. சரியா? இந்த எம்சிக்குல ஒரு 6 ரேடியஸ் உள்ள ஒரு ஆள் மாத்திட்டாங்க. இதுல இது ஒரு ரேடியஸும் ஆர். இதை நாங்க இவரை வெட்டி கிடாக்கு என்னன்னா R/2. அப்ப இவரை வந்து R, அப்ப இதுல இருந்து எடுத்தோம்னா R/2 அவனத்தையும் வெட்டி கிடாக்கு. ஒரு ஹோல் ஒன்று பஞ்ச் பண்ணி கிடாக்கு. சரியா? அந்த பெரிய சர்க்கிள்ல இருந்து ஒரு டிஸ்க் உங்களுக்கு இப்போ இப்படி அந்த ஷேடட் தான் எங்கள்கிட்ட மிஞ்சி இருக்கிற. சரியா? வெட்டினா அப்புறம் மிஞ்சி இருக்கிறவர் வந்து இது வேற. உங்களுக்கு கெனக்கொண்டும் கேட்கல, அங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சிம்பிளானது. நீங்க உடனே நீங்க ஜட்ஜ் பண்ணிக்கொள்ள வேணும். இவர் வெட்டினா அப்புறம் இவற்ற சென்டர் ஆஃப் மேஸ், சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்க இருப்பாரா, சரியா? இதுல இருப்பாரா, அல்லது இதுல இருப்பாரா, அல்லது இதுல இருப்பாரா, சரியா? அல்லது இதுக்கு இருப்பாரா, சரியா? அல்லது இதுல இருப்பாரோன்னு சொல்லு. சரியா? நான் கென பாயிண்ட்ஸை போட்டிருக்கேன். நான் கென கொண்டு இல்லை. இந்த ஏல இருப்பாரா, அல்லது பியில இருப்பாரா, அல்லது சியில இருப்பாரா, டியில இருப்பாரா, இல இருப்பாரா. சரியா? கேள்வி விளங்குதா? என்ன கேள்வின்னு சொன்னா, நீங்க வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி இல்ல சென்டர் ஆஃப் மேஸ். சரியா? நாங்கள் இப்ப அதை வித்தியாசப்படுத்த இல்லை, பார்த்துட்டோம் என்ன வித்தியாசம் உண்டு. உங்களுக்கு தெரியும், இவர் இந்த பெரிய டிஸ்க்ல இருந்து இந்த ரேடியஸ் வந்து R, இந்த சின்ன டிஸ்க் ரேடியஸ் வந்து R/2. R/2 அந்த போர்ஷன் வந்து வெட்டி ரிமூவ் பண்றான். ரிமூவ் ஃப்ரம் த லார்ஜர் டிஸ்க். சரியா? இவ்வளவு போர்ஷனும் வெட்டி அகற்றியாச்சு. இல்லாம போனா அப்புறம் இந்த ஷேடட் ஏரியா தான் உங்கள்கிட்ட மிஞ்சுது. இந்த ஷேட் பண்ணிருக்கிற ஏரியா இருக்கிறாரு இல்ல, அவர் தான் மிஞ்சுது. அவற்ற சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க இருக்கும்ன்றது உங்களுக்கு கேள்வி. சரியா? அப்ப நாங்கள் இப்படியானது வரைக்கும் நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க நாங்க ஜட்ஜ் பண்ணி கொள்ளுவோம். அப்ப நான் சும்மா இருக்க என்ன மாதிரி எம்சிக்கு நாங்க அணுகிறோன்றதை பார்த்து கொள்வோம். சரியா? எம்சிக்கு நாங்க அணுகிறோன்றதை நாங்கள் பார்த்து கொள்வோம். பாருங்க, நாங்க முதலாவது பார்த்துக்கொள்வோம். இதுல ஒரு சிமெட்ரி இருக்கிறார். பாருங்க, இந்த ஆக்சிஸ் பற்றி இவருக்கு சிமெட்ரிக்கல் இருக்கிறார். இப்போ கட்டாயமா ஒரு நாளும் இஞ்சாலையோ அல்லது இஞ்சாலையோ வாரத்துக்கு சான்ஸே இல்லை. அப்ப இவர் பெற மாட்டாரு, பார்க்கவே தேவையில்லை. நீங்க என்ன இதுல ஒரு பாயிண்ட் தான் பெற போறேன். இப்ப நீங்க ஈல வரவே மாட்டார் தானே, அவரை விடுங்க. அடுத்தது பார்ப்போம். இந்த ஏயில ஒரு நாளும் பெறையிடாது ஏன்னு சொன்னா, சரியா? ஏயில ஒரு நாளும் பெறையிடா ஏன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும், வெட்ட முதல் முன்னுக்கும் இதுல இருந்திருப்பேன். இந்த பெரிய டிஸ்க்கு இங்கே இருந்தா வெட்டினா பிறகு இஞ்சாறு பக்கம் உள்ள இஞ்சாறு பக்கத்துல இருக்கிற மேஸ்கள் வந்து இந்த சின்ன டிஸ்க் பக்கம் இருக்கிற மேஸ் வந்து, சரியா? இஞ்சாறு பக்கம் இருக்கிற மேஸ் குறைஞ்சொன்னு போகும். மேஸ் குறைஞ்சொன்னு போக உங்களுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து முந்தி இருந்த இடத்துல இருந்து, முந்தி எங்க இருந்தது, இதுல இருந்திருந்தால் இதுல இருந்து இஞ்சால போகும்போது ஏண்டா இஞ்சால பக்கம் குறைக்க, இஞ்சால தானே மேஸ் இருக்க போற, இஞ்சால பக்கம் குறையிற. அப்ப இஞ்சால வரணும்ன்றது யாருக்கும் விளங்கும். அப்ப ஒரு நாளும் அந்த சென்டர்ல ஒரு நாளும் இருக்கிறான்னு விளங்கும், இந்த சென்டர்லயும் இருக்கிறா. ஏன் அங்கால போ வேற அங்கால போ. பிஏ நாங்கள் விடணும், ஏ நாங்கள் விடணும், ஒரு நாளும் இருக்கிறா. இப்ப மிஞ்சிராக்கள் 2 பேர், சியும் டி. சரியா? பாத்தீங்கன்னா நான் அதை இப்படியும் போட்டுக்கொள்றேன். இந்த டி என்ற புள்ளியை நான் சும்மா ஒரு விளையாட்டுக்காக இந்த டி என்ற புள்ளியை இதாக எடுக்கிறேன். நீங்க பாருங்க எங்க இருக்கிறாரு பார்ப்போம். இதுக்கு இருக்கிற வைப்போம். சி என்ற புள்ளி இங்கே இருக்கிற. சரியா? இப்ப நீங்க பார்த்துக்கொள்ளணும், டிக்கு போகும்போது பார்த்தா,
சரியா? டிக்கு போகும்போது பார்த்தா எங்களுக்கு சும்மா ஒரு ஐடியான்னு வரும். எங்க என்ன இவ்வளவு போர்ஷனை நான் வெட்டி கலைச்சு விட்டா பாருங்க, இவ்வளத்தையும் நான் கலைச்சு விட்டால் இவ்வளவு இவ்வளவு அரைவாசியை நான் எடுத்து வேண்டாமனு தூக்கி இவ்வளத்தையும் நான் ரிமூவ் பண்ணி விட்டா என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். முதல் வந்து அவற்றை சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க போயிருக்கலாம் சொல்லுங்க பாப்போம். இவருக்கு அங்கால பக்கம் போயிருக்கலாம், நல்லா இந்தியால போயிருக்கலாம். ஆனா நான் அங்க இல்லை. என்ன செய்ய போறோம், நாங்க எடுத்தது வந்து இந்த அரைவாசியை விட குறைவு. சரியா? இந்த அரைவாசி மேசை விட குறைவை தான் நாங்க வெட்டி இருக்கிறோம். அரைவாசி மேசை விட குறைய வெட்டினபடியா எங்களுக்கு அரைவாசியை விட கூட எங்கள்கிட்ட இருக்கிறார் தானே. சரியா? அரைவாசியை விட கூட இருக்கிறபடியா இப்ப எங்க செய்யணும், இப்ப இவர் உண்மையா பாத்தீங்கன்னா இவர் அவற்ற டோட்டல் இருந்து இந்தியாவில் பக்கம் இருக்கிறது 3 பார்ட் எங்கள்கிட்ட கிடக்கு, ஒரு பார்ட் போட்ஸ். சரியா? அது ரிமூவ் பண்ணது ஒரு பார்ட். இப்போ முந்தைய இருக்க பார்த்தோம் போன கணக்குல ஆர் ஸ்கொயருக்கு ப்ரொபோர்ஷன். அப்ப இங்க ஆர் பை 2 இங்கே ஆர். அப்ப என்ன இருக்கணும், இங்கே ஆக ஒரு பங்கு மேசான் வெட்டி கழிச்சதால போனவர் ஒழிய 3 பங்கு, ஒரு 4 டோட்டலா 4 பங்கா இருந்தாருண்டா ஒரு பங்கு போட்டார், மிச்சம் 3 பங்கு கிடக்கு. அப்போ ஒரு பங்கு இருந்திருந்தாருண்டா இதுல இருந்திருக்கணும். ஒரு பங்குக்கு 4 பங்கு இருந்து 3 பங்கு இருந்திருந்தாருண்டா இஞ்சி இருந்திருக்கலாம். எங்க சொல்லுங்க அப்ப இஞ்சி இருந்திருக்கலாம். இதுல தான் 3 பங்கு இருக்கணும், இங்கே ஒரு பங்கு இருந்திருக்கணும். இந்த 3 பங்குக்கும் ஒரு பங்குக்கும் உடைய உள்ள எப்படி இருக்கும், இங்கே இருந்து 1:3. சரியா? இங்கே இருந்து 1:3 பார்க்கலாம். ஏன்னு சொன்னா இப்ப வெட்டினாலும் சொல்லுங்க உங்கள்கிட்ட நிறைய கிடாக்குது, 3 பங்கு கிடாக்குது. சரியா? திருப்பி இருக்கா சொல்றேன், விளங்காத பிள்ளையோட கை வச்சு கொள்ளுங்க. சரியா? அப்போ அங்க கேட்கப்பட்டது, அந்த கேள்வியில கேட்கப்பட்டது வந்து உங்களுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பற்றி எக்ஸாக்டா நீங்கள் எங்கேன்னு சொல்ல தேவை, அந்த பொசிஷனை நாங்கள் காண தேவை. நீங்க காணணும் எதுக்கு அங்க மோஸ்ட் ப்ராபபிள் பாயிண்ட் என்று கண்டுபிடிக்கணும். அப்ப நாங்க இவர் இல்லை இவர் இல்லை இவரும் இருக்கீரா, இவருக்கு ஒட்டுறா நியமான தூரத்து கண்ணோக்க ஒட்டி இருந்தா தான் இங்கே வந்திருப்பேன் விளாங்கம். அப்படி இல்லை. அப்ப என்ன செய்யணும், ஆன்சர் வந்து சி என்று போட்டுக்கொள்வீங்க. சரியா? அப்ப இதை நீங்க அந்த ஆன்சருக்கு வாரதுக்கு நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. சரியா? இப்ப நாங்கள் அதே ப்ராப்ளத்தை என்ன செய்வோம் சொல்லுங்க பாப்போம். இப்ப நாங்க ஒரு கணக்கு மாதிரி எழுதி கொள்வோம். சரியா? இப்ப நான் அழிச்சு போட்டு நான் திருப்பி கேட்கிறேன், ஒரு கணக்காக செய்ய போறோம் அதே ப்ராப்ளம். இந்த படத்தை குறிக்கொள்ளுங்க. இடையில ஒரு டிஸ்க் கண்டு வச்சுக்கொள்ளுங்க. இந்த டிஸ்குள்ளுக்கு இன்னொரு டிஸ்கை நான் என்ன செய்ய போறேன், ரிமூவ் பண்ண போறேன். இந்த இடையில டிஸ்க் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இவற்ற ரேடியஸ் r/2. இவற்ற ரேடியஸ் இங்கால r இருக்கிறேன். இப்ப நாங்கள் மேஸை நாங்கள் கண்டுபிடிப்போம். மேஸ் இப்ப எங்களுக்கு என்ன செய்யணும்னா இப்ப நாங்க பொசிஷனை கண்டுபிடிக்கணும் எங்கேன்னு சொல்லி. உங்களுக்கு தெரியும் முந்திர மாதிரி mass of a circular object, circular disc, proportional to square of the radius. Radius square. Mass of circular disc proportional to radius square. உங்களுக்கு தெரியும் பையா ஸ்கொயர் தான் வர போறார். அப்ப இவர் வெட்டப்பட்டவரை நாங்கள் எடுப்போம் ஒரு பார்ட் என்றால் மற்றது ரிமைனிங் வந்து 3 பார்ட். அப்ப mass of the disc, mass of the disc removed, cut and removed. நாங்கள் m என்று வைப்போம். m என்று வைத்தால் சரியானே ஒரிஜினல் மேஸ் எவ்வளவு பெரிய இந்த வயலட் கலர்ல இருக்கிற டிஸ்கின் மேஸ் எப்படி இருப்பார் 4m இருக்கும். mass
of the disk of radius r. Radius r. Original disk in the mass எவ்வளவு? இவர் r/2 தானே m இல்லையா? r/2 க்கு m என்றபடியே r க்கு எத்தனை இருக்கும்? நீங்க 4m என்று மறக்காது. Okay. So mass of the portion, okay, mass of the portion, so yeah, after the circular disk of radius r/2 is removed. அவ்வளவு 3m இருக்கு. இதெல்லாம் நீங்க எழுதிக்கொண்டிக்க வேண்டாம், நான் சும்மா இதுக்கு எழுதுறேன், நீங்க விளங்காடி யோசிக்கிறதுக்காக ஒரு ஒன்று. அப்ப இந்த ரிமைனிங் போர்ஷன், இந்த இவ்வளவு போர்ஷன் மேஸ் வந்து நாங்கள் 3m வந்து வைப்போம். 3m வந்து வருகுதுங்க. இதெண்டா அந்த வெட்டி ஆகட்டினது இந்த m வந்து வச்சப்பட்டால் ஒரிஜினல் 4m இருக்கணும். என்ன இருக்கு r. இப்போ இந்த 4mல இருந்து m காலியுங்கோ, மிச்சம் இருக்கிறது 3m இருக்க வேணும். இப்போ எங்கட கேர்லி என்னன்னு சொன்னால், இந்த 3m சென்டர் ஆஃப் மேஸ் எங்கே இருப்பேர் என்றதான் கேர்லி. 3m எங்கே ஆக்ட் பண்ண போகுது, இஞ்சி எங்கே இருக்க போகுது. என்னென்று நாங்கள் 3m இருக்க போறார், இந்த இடத்துல இருக்கிறார். இவற்றை பொசிஷன் தான் எனக்கு தேவை. இந்த சென்டரை நீங்கள் O என்று வையுங்க, இவற்றை சென்டரை நாங்கள் O டேஷ் என்று வைப்போம். இப்போ உங்களுக்கு தெரியும் சரியா, நாங்கள் எங்களுடைய இதை பாவிப்போம், இன்ட்யூட்டிவ் ஐடியா பாவிச்சு கொள்வோம். இந்த ஓவில முதல் என்ன இருந்தவரண்டா, இந்த ஓன்ற இடத்துல ஒரு எம் இருந்திருப்பார். நீங்க வெட்டாம விட்டுருந்தா, நீங்கள் இவரை வெட்டாம விட்டுருந்தால் இவரில் எம் இருந்திருப்பார். இந்த எம்ண்டையும் வெட்டினா பிறகு இந்த இடத்துல பாரு 3m இன்ச் அவற்றையும் சரியா, சென்டர் ஆஃப் மேஸ் வந்து கட்டாயம் இந்த சென்டர்ல இருந்திருக்க வேணும். தெரியுந்தானே, என்ற சர்க்குலர் டிஸ்க்கு சென்டர் தானே வர போறார். அப்ப இதுல இருக்கிற எம்ண்டையும் இதுல இருந்திருக்கக்கூடிய எம்ண்டையும் இதுல இருந்திருக்கக்கூடிய 3m ரிசல்டன்ட் மேஸ் இங்கே இருந்திருப்பார். ஓட இந்த பாயிண்ட் தான் சென்டர், இந்த சென்டர்ல இருந்திருக்கும். அப்ப நாங்க பார்ப்போம், அப்ப சென்டர் ஆஃப் மேஸ் பொசிஷன் எவ்வளவு என்றா உங்களுக்கு தெரியும். இவ்வளவு சுருங்காமலே இது இந்த ரேஷியோ பார்த்தீங்களா, இவ்வளவும் உங்களுக்கு தெரியும் 1:3 இருக்க போற. ஏனண்டா இங்க எம் இருக்கிறார், இங்க 3m. அப்ப நாங்கள் ரிசல்டன்ட் சென்டர் ஆஃப் மேஸ் எங்க இருக்கணும்னு சொல்லிப்பா. இதுல இருக்கிற வேண்டியது யார், உண்மையா 4m இல்லையா? இந்த 4m எங்க இருக்கணும்னா இங்க இருந்து 1:3 இருக்கும். இங்க இருந்து பார்த்துக்கொள்ள வேண்டும். இப்ப டோட்டல் வந்து 4 பிரியுங்க சரியா. டோட்டல் 1 + 3 4 சரியா, ரைட். இது போல மூல சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு 3 பார்ட் அதுங்க தேவையில்லை. 3 பார்ட்ஸ் வந்து r/2. இதுல 3 பார்ட் r/2. 3 பார்ட் r/2 உண்டா 1 பார்ட் r/6. அப்ப இதுதான் எங்கட 1 பார்ட் வந்து r/6. எங்க இருப்பார், r/6 என்ற தூரத்துல எங்க பக்கம் இருப்பார் சொல்லுங்க பாப்போம். O டேஷ்ல இருந்து இந்த சைடுல இருக்க போறார் r/6. தட்ஸ் ஆல். சரியா, விளங்குதா? அப்ப நீங்கள் இந்த சின்ன வட்டத்துக்கு பதிலாக இவ்வளத்தையும் ரிமூவ் பண்ணியிருந்தா சரியா, இஞ்சால பக்கம் என்ன வந்திருப்ப சொல்லுங்க பாப்போம். இஞ்சால இவ்வளத்தின் m இருந்திருந்தால் இது 2m. அப்ப இவர் எங்க போயிருப்ப சொல்லுங்க பாப்போம். இவர் இஞ்சால போயிருக்க வேணும். இப்ப எங்களுக்கு தெரியும் என்ன சொல்லுங்க, இது முழுக்க ரிமூவ் பண்ணாண்டி இவர் வந்து கிட்ட வாணிப்பேர்ன்றதை நீங்க விளங்கி கொள்ளுங்க. அவ்வளவு சரியா. அடுத்து வர 2 ப்ராப்ளமும் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா தாரன். ஒன்று வந்து உங்களோட என்ஐயால தரப்பட்ட ஒரு கேள்வி,
மற்றது வந்து நாங்கள் அடிக்கடி உங்களுக்கு இதாக வாரது. அப்போ நான் அடுத்த கிளாஸுக்கு முதல் உங்களுக்கு மெத்த எல்லாத்தையும் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக விட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இப்படியான நிறைய ப்ராப்ளம் நீங்கள் செய்து பார்க்கலாம். சரியா? என்ன சொல்லுங்க பாப்பம், உங்களோட இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. நான் நெச்சி போட்டு அப்புறம் என்ன சொல்லுங்க பாப்பம், வேறமா இப்படி ஒன்று வச்சுட்டு உங்களுக்கு பேர் இந்த இவ்வளத்தின்றையும் சென்டர் ஆஃப் மேஸ் எங்கே இருக்கும். சிம்பிள். எங்க பார்ப்பீங்க, டக்குனை செய்வீங்க. இதை நீங்க என்ன செய்யும், நீங்க பிரிச்சு கொள்ளுவோம். அப்படி பிரிக்கலாம் உங்களோட. சரியா? என்னென்னு உங்களுக்கு மெனம் போகுதோ அதே மாதிரி பிரிச்சு கொள்ளுங்க. அப்படி பிரிப்பீங்க. சரி, இதை நாங்கள் இப்படி பிரிப்போமா, இதை நாங்கள் இவ்வளத்தையும் இப்படி பிரிச்சு வச்சோம்டா இதுல எல்லாம் யூனிஃபார்ம். அப்ப இதுல 2m ஒரு பிளாக்குண்டே நாங்க எம் பண்ணி வைப்போம். சரியா? இதுல இவர் 2 பேரும் போல வர போறார் 2m. அப்ப இவர்கிட்ட 2m வந்து இங்கே இருக்க போறார். இந்த 2 இல்லையா? நாங்க அடுத்த 2ஐயும் காட்டுறோம். இந்த மாதிரியா, இந்த 2 இவர் 2m. அதே மாதிரி அடுத்தவர் வந்து இன்னொரு 2m நாங்க எடுத்துக்கொள்வோம். இப்படி இங்கே 2m அங்க இருக்க போறாரு. இதுல 2m, இதுல 2m, இதுல 2m. இனி என்ன செய்யலாம், நீங்க அதை பிரிச்சு கொள்ளுங்க. இந்த 2m-க்கும் இந்த 2m-க்கும் நாங்க சென்டர் ஆஃப் எங்க இருக்கணும் யோசிச்சோம்டா, இவரை நீங்க ஜாயின் பண்ற இடத்துல சமனா எடுத்துக்கொள்வோம். சரியா? இவரை நான் என்ன எடுக்கலாம், 4m எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா 2m இவர் 2 பேருக்கும் என்ன செய்யுங்க, சென்டர் ஆஃப் இந்த 2 பிளாக் இவரையும் எடுத்துக்கொள்ளும். ஃபர்ஸ்ட் அப்போ 4m இங்கே இருக்கிறேன். இனி இந்த 4m இதுல இருக்கிற 2m இங்க இருப்பார். இது 2m இருக்கிறார், இங்க 4m இருக்கிறார். அப்ப நீங்க 1:2 பாக்குறது சரி. ஆனா மறந்து கூடாதீங்க, எங்க இருந்து 1:2 என்றதை மறக்காதீங்க. இங்க இருப்பார், இதுல இருந்து 1:2. சரி, அப்ப நாங்க இதுல எங்க வரும்னு சொல்லி நாங்க அதை பார்த்துக்கொள்ளலாம். அப்ப எம்சிக்கள் இப்படி இருப்பேன். அதே மாதிரி இப்படி ஒரு வயர், ஒரு பெண்ட் பண்ண ஒரு வயர் ஒன்று இருக்கிறார். இந்த வயர் சென்டர் ஆஃப் மேஸ் எங்கே இருக்கும்போது கண்டுபிடிக்கலாம். அதில் ஒரு இ ஷேப்ல, இதெல்லாம் உங்களோட பாஸ் ஷேப்ல இருக்குல்ல ப்ராப்ளம். இப்படி இருந்தா சரியா? அதில் ஒரு இ ஷேப்ல இந்த மாதிரி இருந்தா சரியா? இதை நீங்க பார்த்துக்கொள்ளலாம். எப்படி நாங்க அதை வெட்டலாம்ன்றதை பார்த்துக்கொண்டு இங்க பாருங்க. இதை நீங்க வேறு வந்து பிரிச்சு கொண்டு கம்பைன்ட் பாடிக்கு நீங்கள் இதை பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? இப்போ நாங்கள் ஒரு நிப்பாடி கொள்வோம். இன்னும் 2-3 கணக்கள் நாங்கள் இதில் செய்வோம். அடுத்து நாங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்க்கணும். parallelogram law apparatus. அதை நான் என்ன செய்ய போறேன்னா வீடியோவா நான் காட்டுறேன். அதை நாங்கள் செய்ய நாங்கள் எப்படி இருக்குமென்று அந்த parallelogram law ப்ராக்டிக்கலாக நாங்கள் செய்து பார்ப்போம். அதில் வர பிரச்சனைகள் என்னென்னு பார்ப்போம். மற்ற அதில் வர சக்ஷியர் எஸ்ஸேக்களையே செய்து பார்ப்போம். அதுக்கு பிறகு எங்கட இந்த செக்ஷன் முடியுது. இது நாங்கள் அடுத்தது நாங்கள் மூவ் பண்ணணும். இது முடிச்சா பிறகு நாங்கள் இந்த நியூட்டன்ஸ் லோ. சரியா? நியூட்டன்ஸ் லோ என்ன, ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். அப்போ நியூட்டன்ஸ் லோவுக்கு நாங்கள் போவோம். சரியா? அது நாங்கள் போகணும். இப்போ இனர்ஷியாண்டா என்ன, மேஸ்ண்டா என்ன, இனர்ஷியல் மேஸ், கிராவிடேஷனல் மேஸ், அந்த ஸ்டஃப் நாங்கள் படிச்சுக்கொள்வோம். சரியா?